புவனகிரி சட்டமன்ற தொகுதியில திமுக வேட்பாளர் சரவணன், அதிமுக வேட்பாளர் அருண்மொழி தேவன், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சுமதி, தாவேகா வேட்பாளராக மகாலிங்கம் நிறுத்தப்பட்டிருக்கிறார். புவனகிரி சட்டமன்ற தொகுதியில உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்னு நம்ம கேட்கும் போது தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்வது அதிமுகவுக்கு 35 முதல் 41% பேர் வாக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுகவுக்கு 34 முதல் 40% பேர். எப்படி பார்த்தாலும் கடும் போட்டி என்று தெரிகிறது. மாலை மலர் முடிவுகளின்படி 60% பேர் திமுகவுக்கு எங்களுடைய வாக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 18% தலா 18% அதிமுகவுக்கும் 18% தமிழக வெற்றி கழகத்துக்கும் விசில் சின்னத்துல 18%. சார், கடும் போட்டியா இல்ல இந்த தொகுதியில தமிழக வெற்றி கழகம் 18% எப்படி பார்க்கலாம்? இது புவனகிரியை பொறுத்த வரைக்கும் இது ட்ரெடிஷ்னலாக அதிமுக 6 தடவை ஜெயிச்சிருக்காங்க, திமுக 4 தடவை. அதோட இப்போ வெற்றி பெற்று இருக்கக்கூடிய அருள்மொழி தேவனே தான் இந்த தடவை நிற்கிறாங்க. வாக்கு வித்தியாசம் மட்டும் 8259 தான். அது மட்டும் அதிமுகவுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்கக்கூடியது. ஆனால் போன தடவை அமமுக தனியாக போட்டி போட்டாங்க. இப்போ அவங்க அந்த கூட்டணியில் இருக்கிறனால அந்த வாக்கு பிரிப்பு தடுக்கப்படுறதுனால இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது திமுக சைட்லேருந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்டையும் மாற்றி நிறுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த களம் அதிமுகவுக்கு சாதகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.